ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஐக்கரம்பலகை. நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஏஐ கோட் அசிஸ்டன்ஸோடைய ஓவர்வியூ பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோவுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்னு நினச்சேன். ஏன்னா நான் கடைசியாக ஒரு 5-6 மாதமாக வீடியோவே போடலை. பட் இருந்தாலும் நான் போட்ட ரீசன்ட் வீடியோஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு நினச்சிட்டு நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு இதே மாதிரி சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு வீடியோவில் GitHub Copilot நம்மளுடைய விசுவல் ஸ்டுடியோ அல்லது விசுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. GitHub Copilot நம்மளுடைய மிஷினில் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் ரெடி பண்ணணும். அது என்னங்கிறத இப்போ பார்த்துருவோம். இது வரைக்கும் நீங்கள் விசுவல் ஸ்டுடியோவோ அல்லது விசுவல் ஸ்டுடியோ கோடோ இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், அங்கேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது GitHub உடைய ஃபீச்சருங்கிறதுனால நமக்கு GitHubல ஒரு அக்கௌண்ட் வேணும். ஸோ அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. GitHubல அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோலேருந்து அதை தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பிறகு இந்த github.com அப்படிங்கிற இந்த சைட்டுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. ஒன்ஸ் லாகின் ஆன பிறகு இந்த பேஜ் வரும். அண்ட் தென் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இந்த இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா கோபைலட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபீச்சரை கிளிக் பண்ணி பாருங்கள். கோபைலட் எனேபிள் ஆகிருக்கா இல்லைங்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா GitHub Copilot ஃப்ரீன்னு காட்டுது. ஸோ இது நான் ஏற்கனவே கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டாக இருந்தாலும் GitHub Copilot பை டிஃபால்ட் அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அண்ட் தென் யூசேஜில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் யூசிங் Copilot ஃபார் ஃப்ரீன்னு சொல்லுது. இதில் நல்லா கவனிச்சு பாருங்கள், இது எல்லாமே சேட் பேஸ்ட். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 2000 கோட் கம்ப்ளீஷன் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் சேட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 50 சேட் ஒரு மாதத்துக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. வேணும்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணி இதை நீங்கள் பெய்டு வெர்ஷனாக மாற்றிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம ஃப்ரீ வெர்ஷன்லேயே இருக்கலாம். அண்ட் தென் இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, என்னென்னலாம் எனேபிள் ஆகிருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ Copilot இன் GitHub பை டிஃபால்ட் எனேபிள் ஆகிருக்கு. GitHub டெஸ்க்டாப்பில் பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கு. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Copilotல நிறையா மாடல்ஸ் இருக்குது. அதில் மாதிரி ஆண்ட்ரோபிக் கிளாட் அப்படிங்கிற இந்த மாடல் நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஜெமினி வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் செலெக்ஷன் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணும்போது நம்மளுடைய விசுவல் ஸ்டுடியோவில் இந்த மாடல்லாம் நமக்கு ட்ராப் டவுனில் காட்டணும். Copilot கோடிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது டிசேபிள்டாக இருக்குது. இது பெய்டு வெர்ஷனில் தான் வரும். ஸோ ஏஜென்ட் மோடுங்கிறது நான் ஏற்கனவே நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ விசிபிலிட்டிலையும் நமக்கு எனேபிள் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. நம்ம GitHub அக்கௌண்ட்டுக்குள்ளே GitHub Copilot பற்றி ஃபீச்சர்ஸ் இவ்வளவு தான் நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. இதை தெரிஞ்சுக்குங்க. நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். உங்கள் மிஷினில் இருக்க விசுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் லேட்டஸ்ட் விசுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா பை டிஃபால்ட் இந்த இடத்துல உங்களுக்கு GitHub Copilot ஐக்கான் காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாவே சைன்இன் காட்டும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ் சைன்இன் ரிக்வெஸ்டட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போனீங்கனாலும் சைன்இன் வித் GitHub டு யூஸ் Copilotனு வரும். இதில் ரெண்டில் எதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். இருந்தாலும் இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனேயும் சைன்இன் டு யூஸ் Copilot அப்படின்னு வருது. ஸோ இங்கே சைன்இன் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரௌசருக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய GitHub அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட்டை காட்டி கன்யூவான்னு கேட்கும். இதில் நீங்கள் கன்யூ கொடுத்தீங்கன்னா சைன்இன் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் இதை ஆத்தென்டிகேட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். அதில் நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இது ரீடைரக்ட் டு விசுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லாகின் ஆகி ரெடியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட் விண்டோ காட்டுது. ஸோ இந்த சேட் விண்டோ எப்படி ஓப்பன் பண்ணாலும் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் சேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய கோடில் நீங்கள் சேட் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்து ஏஐ யூஸ் பண்ணி என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய விசுவல் ஸ்டுடியோ கோடு எடிட்டரில் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் இந்த Copilotம் சேர்ந்து தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை எங்கே நீங்கள் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைட்டில் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய GitHub Copilotை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருக்கிற டீட்டெயிலை காட்டும். வேணும்னா நீங்கள் சைன் அவுட் பண்ணிவிட்டு வேறு அக்கௌண்ட் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக இந்த GitHub Copilotை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத மட்டும் நான் காட்டிடுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம விசுவல் ஸ்டுடியோலையும் நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணி பார்த்துடலாம். மிஷினில் இருக்கக்கூடிய விசுவல் ஸ்டுடியோ 2022 ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ விசுவல் ஸ்டுடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ 2022ல் 17.10 அப்படிங்கிற அந்த வெர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலோ அதுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலோ இன்ஸ்டால் பண்ணும்போதே Copilot அப்படிங்கிற ஃபீச்சரை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுமான்னு கேட்கும். நீங்கள் அப்பயே டிக் பண்ணியிருந்தா பை டிஃபால்ட் உங்களுக்கு Copilot எனேபிள் ஆயிரும். அப்படி எனேபிள் ஆகலைன்னா
விசுவல் ஸ்டுடியோவில் எக்ஸ்டென்ஷனில் போய் மேனேஜ் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு நீங்கள் அங்கே ப்ரௌஸ் பண்ணி கோபைலட் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா விசுவல் ஸ்டுடியோ 2022ல் 17.10 அல்லது லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் விசுவல் ஸ்டுடியோவில் 17.9 வெர்ஷன் அல்லது அதுக்கு கீழே இருக்கிற வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் கேட்காது. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டென்ஷனில் போய் மேனேஜ் எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கிறதுனால எனக்கு இங்கே GitHub Copilot அப்படிங்கிற இது காமிச்சிட்ருக்கு. இங்கே சைன்இன் கேட்குது. நான் இங்கே வேணும்னா இங்கே சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய ஃபைலில் போனீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னாலும் இங்கே நீங்கள் ஆட் பண்ணி சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே போகிறேன், சைன்இன் கொடுக்குறேன். உடனே நம்ம ப்ரௌசருக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா கன்னியூ கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கிருந்து ஆத்தென்டிகேட் ஆகி உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். ஸோ கான்ஃபிகர் பண்ண பிறகு உங்களுடைய விசுவல் ஸ்டுடியோக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி GitHub Copilotல க்ரீன் டிக் காட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஆக்டிவாக சைன்இன் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்மளுடைய GitHub அக்கௌண்ட் வந்து விசுவல் ஸ்டுடியோலையும் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் இங்கிருந்தே அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கன்சம்ஷன்ஸ் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன ஃப்ரீ லிமிட்ஸ் இருக்குன்ட்டு அந்த ஃப்ரீ லிமிட்ஸோடைய லிமிடேஷன் இங்கே காட்டும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான் தான் இருக்குன்னு சொல்லுது. அண்ட் தென் இது வரைக்கும் நான் சேட் யூஸ் பண்ணவே இல்லை, கோட் கம்ப்ளீஷனும் யூஸ் பண்ணல. ஸோ நமக்கு 2000 கோட் கம்ப்ளீஷன் இருக்குது, 50 சேட் இருக்குது. இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலைங்கிறது காட்டுது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இங்கே காமிச்சிட்டே இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லிமிட் ரெஃப்ரெஷ் வந்து 7/23, அதாவது ஜூலை 23 அன்னைக்கு ரெஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 23க்குள்ள இந்த லிமிட்ஸை நான் காலி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஜூலை 23க்கு அப்புறம் தான் எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் முன்னாடியே தேர்த்துட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. வேணும்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேட் விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் சேட் விண்டோ அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிரும். அண்ட் தென் இதை நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி ஸ்லாஷ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டு, நான் ஸ்மார்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்மார்ட் ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு கோடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம், ஏதாவது பக் இருந்தால் ஃபிக்ஸ் பண்ண சொல்லலாம், கோடை ஆப்டிமைஸ் பண்ண வைக்கலாம், யூனிட் டெஸ்ட் கேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் விசுவல் ஸ்டுடியோ கோட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா இதே ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ சேட் விண்டோவில் போயிட்டு நான் ஸ்லாஷ் கிளிக் பண்ணேன்னா ஸோ நான் சொன்ன ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன், டெஸ்ட்டு, சப் டெஸ்ட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், சேம் கான்செப்ட். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் இந்த வீடியோவில் போதும். கண்டிப்பாக இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் எப்படி GitHub Copilotஐ உங்களுடைய விசுவல் ஸ்டுடியோலையும் விசுவல் ஸ்டுடியோ கோடுலையும் கான்ஃபிகர் பண்ணுங்கிறத கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் தெரிய வரும். நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பர்ஃபெக்ட் டெமோவோட நான் எடுத்துகிட்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.